டிவிகே கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் 2500 கொடுக்குறேன்னு சொன்னது, 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னது, தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸு ஃப்ரீன்னு சொன்னது, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்குறேன்னு சொன்னதுன்னு எதையும் காணோம். இந்த பட்ஜெட் எந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன திட்டங்களில் ஒரு திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க. முதலமைச்சர் அண்ணனின் சீர்திட்டம், அதாவது தமிழ்நாட்டில் கல்யாணமாகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் கொடுக்குற திட்டமா. 8 கிராம் தங்கம் ஒரு பட்டு புடவை, அதாவது 1 சவரன் நகை ஒரு பட்டு புடவை. 1 சவரன் நகை இன்னைக்கு ரேட்டுக்கு 1 லட்சத்துக்கும் மேலே. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணும்போது பேசி கம்மி பண்ணி ஒரு 80,000க்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கும் கீழே எந்த கேனையனும் கொடுக்க மாட்டான், எந்த கிறுக்கனும் கொடுக்க மாட்டான். ஒரு பட்டு புடவை எந்த ரேட்டில் வேணாலும் எடுக்கலாம், ஆனாலும் குறைஞ்சபட்சம் 5000ன்னு வச்சுப்போம். 1 சவரன் நகை 80,000, ஒரு பட்டு புடவை 5000. ஸோ டோட்டலாக 85,000 தேவைப்படும். கல்யாணம் ஆகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 85,000 கொடுக்க வேண்டி வரும். இப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பெண்கள் வரைக்கும் கல்யாணம் நடக்குது. அதில் 5.5 லட்சத்தையும் விட்டுருவோம், 6 லட்சத்தையும் விட்டுருவோம், 6 லட்சத்தை எடுத்துப்போம். இப்போ ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொன்னேன்? 85,000. ஒரு பொண்ணுக்கு 85,000 தேவைப்படுதுன்னா 6 லட்சம் பெண்கள் இன்ட்டு 85,000ன்னு போட்டால் கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே தேவைப்படுது. ஆனால் விஜய் இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு தெரியுமா? வெறும் 812 கோடி. சரி, ஒரு 1000 கோடினே வச்சுப்போம். ஆனால் அந்த திட்டத்துக்கு தேவைப்படுறது எவ்வளோ? 5000 கோடி. மிச்சம் 4000 கோடி எவன் கொடுப்பான் அப்படின்னு சோறு திங்கிறவன் கேள்வி கேட்பான், சூடு சோறுன இருக்கிறவன் கேள்வி கேட்பான், மானம் ரோஷன்னு ஒன்று இருந்தால் அவன் கேள்வி கேட்பான். நான் கேட்பேன், ஒருவேளை விஜய்க்கு அக்கா தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாரோ?